தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் சுபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர். தனுசு ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய இடத்துல மறைவு ஸ்தானத்தில் உச்ச நிலை அடைகிறதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சுய தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு செய்ய முடியலையான்ற ஆதங்கம் இருக்கும். சில பேருக்கு சுய தொழில் செஞ்சே தீரணுன்ற ஆசை இருக்கும். ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் நம்ம செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வீம்புக்கும் வீரியத்துக்கும் நம்ம வேட்டையாடணும்னா நிச்சயமாக போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அந்த வேலை நாமளும் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது தப்பாயிடும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமாகிறாருன்ற ஒரு விஷயந்தான் நல்லதே தவிர அது மறைவு ஸ்தானத்தில் வராரு அப்படின்றது அது பாதகம்தான், சாதகம் கிடையாது. அதுபோக தனுசு ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் 6வது பாவகத்தில் இருக்கார். தனகாரகன் எப்படி 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வராரோ, தனகாரகன்னா யார்? குரு. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து மறைஞ்சி அஸ்தமனம் அடைகிறார். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தொழில் செய்யணும் அப்படின்னா குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும்போது வேணும்னா சுய தொழில் செய்யுங்க. அதிசாரத்துக்கு முன்னுக்கு சுய தொழில் செஞ்சிங்கன்னா 100% நஷ்டமாயிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எடுத்த உடனே எதுக்கு சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே நான் மாமனால் மேலே வந்தனுங்க, மச்சனால் மேலே வந்தனுங்க, தகப்பனால் மேலே வந்தனுங்க, தாத்தனால் மேலே வந்தனுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலே வரவங்க தான் அதிகம். அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கிறது இல்லை. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செய்ய போகிற செயலில் ஏதாவது ஒரு தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் அந்த செயல் செய்கிறதுக்கான மனசே இல்லாமல் போயிடும், அந்த எண்ணமே இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன், தயவு செய்து ஒரு 3 மாதத்து காலத்துக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதி நமக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3 மாதத்துக்கு சுய தொழில் வேண்டாம். அதன் பிறகு இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது வேணும்னா சுய தொழில் செய்யுங்க, நல்ல விதமாக இருக்கும். அதிசார பலன் நான் தனித்து கொடுக்குறேனுங்க, தனியாக கொடுக்குறேனுங்க. அது போக இந்த குரு பகவான் 8வது பாவகத்தில் மறைவில் வரும் பொழுது பொதுவாகவே ஒரு சுபகிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு வராரு. 6வது பாவகம், 8வது பாவகம், 12வது பாவகத்தில் மறையும் பொழுது நம்ம சுப செலவுகளை விட விரைய செலவுகள் அதிகமாக கொடுக்கும். பண நெருக்கடி அப்படின்றது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பண நெருக்கடி இருக்கா அப்படின்னா 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 10 ரூபாய்க்கு உண்டான செலவு வரும். லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா லட்சம் ரூபாய்க்கு உண்டான செலவு வரும். கோடி ரூபாய் சம்பாரித்தாலும் கோடி ரூபாய்க்கு உண்டான செலவு கண்டிப்பாக வரும். மிச்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா 10 காசு மிச்சம் பண்ண முடியாது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். எத்தனையோ வீடியோவில் இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஜோதிடர்களுக்கு பஞ்சமே கிடையாது. மூளைக்கு 4 பேர் 50 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து. அப்போது நடைமுறைக்கு ஒத்து வருதா, கடைசியில் யார் சொன்னது நடந்தது, அதுதானே நமக்கு முக்கியம். நம்ம வீம்புக்கும் வீரியத்துக்கும் செய்யக்கூடியது இது கிடையாதுங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் இந்த நேரத்தில் ஏதாவது விரைய சுப செலவுகள் செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சுக்கோங்க. ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்க, சுபஸ்தானத்தில் இப்போ குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா குரு பகவான் கொடுக்கறது மட்டுமே பலன் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. குரு பயிற்சி நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய கோட்சாரம் எப்படி இருக்குன்றது பார்த்து சொல்லணும் இல்லைங்களா? அதுதானுங்க சரியாக இருக்கும் இல்லையா? அப்போது தனகாரகனுடைய நிலை 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிறாரு. யாருடைய சாரத்தில்? தன்னுடைய சுயசார உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இல்லையா? அப்போ நமக்கு
பொருளாதாரம் அப்படின்றது ஒன்றும் பெருசாக நமக்கு சிக்கல் வராது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 2025 இருந்தீங்க, 2024 இருந்தீங்க, அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி பொருளாதாரம் இந்த 2026 வருடத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மிச்சம் பண்ண முடியாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, வாங்கிக்கோங்க. ஒரு வீடு வாசலை கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிடலாம். அதாவது அத்தியாவசியம் என்னவோ அவசியம் என்னவோ அது செஞ்சுக்கிடலாம். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் போகுது. சார் இல்லை சார், வீடு வாசலை வாங்கினா காசு பணம் செலவாகி போயிடும், வண்டி வாங்கினா நஷ்டமாகி போயிடும், அதனால் நான் ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறேனுங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் காசு பணத்தில் போட்டு வைக்கிறேனுங்க, இல்லை யாருக்கிட்டையாவது வட்டிக்கு காசு பணத்தை கொடுத்து வைக்கிறேனுங்க, இந்த மாதிரி செய்திங்கன்னா இப்போன்னு சொல்கிறேனுங்க 100% கண்டிப்பாக நஷ்டமாயிடும், முதலுக்கே மோசம். அதனால் எதிர்பாராமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அத்தியாவசியமாக அது தேவை அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, பஸ்ஸில் போனால் ஒரு மணி நேரம் ஆகுது, 2 வீலரில் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவீங்க அப்படின்னா ஒரு 2 வீலர் வாங்கிக்கோங்க. நான் சென்னையில் இருக்கிறேனுங்க, பூர்வீகம் திருச்சி, ஒவ்வொரு முறையும் நான் ஊருக்கு போகும்போது நான் ட்ரெயின் பிடிச்சி தான் போயிட்டுருக்கிறேனுங்க, ஒரு வாகனம் வாங்கிக்கலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா ஒரு கார் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறத விட அத்தியாவசியம். இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு நிச்சயமாக அத்தியாவசியம். இந்த மாதிரி செயல்கள் தயவு செய்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு தேவைகள் என்னவோ அதை செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 8வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் நமக்கு ஆஹா ஓஹோனெல்லாம் பலன் கண்டிப்பாக தராது. தேவைகள் பூர்த்தி பண்ணும். அந்த தேவைகள் என்னவோ அதை செய்துக்கோங்கன்னு சொல்கிறேனுங்க. வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, தயவு செய்து செஞ்சுக்கிடுங்க. ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிடுங்க. ஐயா இதெல்லாம் ஜோசியத்தில் சொல்லலாமா? நான் யதார்த்தமாக சொல்கிறேனுங்க. ₹1 இருக்கும்போது ₹1 உண்டான செலவு வரும், ₹10 இருந்தால் ₹10 உண்டான செலவு வரும். மாத கடைசியில் 10 பைசா உங்களால் மிச்சம் பண்ண முடியாது. கடனை கட்டிவிடலாமா? கடனையும் கட்ட முடியாது. புதுசாக கடன் தான் உருவாகும். சார் உண்மையா சார்? சாமி சத்தியமாக உண்மை, இப்படி தான் இருக்கும். அதனால் அத்தியாவசியம் என்னவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறேனுங்க, ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதுங்க, ஒரு பேங்க்கில் லோனுக்குன்னு போட்டு எதை செஞ்சுக்கிடுங்க, தப்பில்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இது நல்லது. 8வது பாவகத்தில் வரக்கூடிய தனகாரகன் இதுதான் செய்வார். அதே மாதிரி இந்த தனகாரகன் விரயஸ்தானத்தை பார்க்கிறாருன்றது ஒரு புறம். எப்போவுமே இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட எந்த இடத்தை பார்க்கிறாருன்றது தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஐயா குரு பகவான் 8வது பாவகத்தில் இருந்து 12வது பாவகத்தை பார்க்கிறார். அவர் இருக்கிறதும் பாதகமான இடம், பார்க்கிறதும் பாதகமான இடம். சரி சாமி, அவர் யார் பார்வையாவது வாங்குறாரான்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி உருவாகுது இல்லைங்களா? அப்போது திருக்கணித பிரகாரம் தான் நான் சொல்கிறேனுங்க, வாக்கிய பிரகாரம் தான் மே மாதம் 26ஆம் தேதி அல்லவா? எது எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஒன்றாக போகிறதில்ல. அப்போ விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் செவ்வாய். அப்போ செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் ஆட்சியில் இருந்து புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவை பார்க்கிறார். அப்போ 100% விரயம் கொடுத்து தான் தீரும். பூர்வீக சொத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். பூர்வீகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றமெல்லாம் கிடைக்காது. ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% உருவாகும். ஏன்னா புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புத்திரஸ்தானத்தில் இருக்கார், ஆட்சி நிலையில் இருக்கிறாரு, புத்திர காரகனை பார்க்கிறாரு. புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகம் சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த சூழலால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% உருவாகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் சவாலாக சொல்கிறேனுங்க, சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, நான் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இருந்திருப்பேன், சம்சாரி ஆக்கி அந்த பிரபஞ்சம் தாய் தந்தைன்ற பட்டத்தை கொடுக்கலன்ற கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 100% இல்லை 1000% இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகும். அது ஒரு விஷயம். அதாவது குடும்பத்தில் என்றைக்கும் உருவாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஆடம்பரமான பொருட்களை வாங்க முடியுமோ வாங்க முடியும், அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், தொழில் என்ன இருக்கோ அதை அப்படியே செய்துக்கிட்டு வாங்க. நான் ஒரு நிறுவனத்திலிருந்து மாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கிறேன், செஞ்சுக்கோங்க. 4 மாதம் கழித்து செஞ்சுக்கோங்க. அதாவது ஜூன் மாதம் அப்படின்னா ஜூன் ஃபுல்லாக முடியணுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் வேணும்னா ஒரு நிறுவனத்திலிருந்து வேலை மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதமெல்லாம் உங்களுக்கு அதிசாரத்தில் குரு இருப்பார்.
அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். குரு வந்து உங்களுக்கு 9வது பாவகத்துக்கு வந்துடுவார், உங்கள் ராசியை பார்ப்பார், ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதான் அப்போது அதாவது என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாகா நமக்கு முக்கியம்தான், ஆனால் அதை விட இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தான் முக்கியம் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. விரயம் கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். அதே மாதிரி 12வது பாவகத்தை பார்க்குறாருன்னு சொன்னனுங்க. இந்த நண்பர்கள் சவகாசம் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நமக்கு நல்ல சவகாசம் ஒன்று இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அது கெட்ட சவகாசம் ஒன்று இருக்குது. தேவையில்லாத சவகாசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேனுங்க, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துடும், செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் வந்துடும், சிரமங்கள் வந்துடும், ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புலி பட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆஹா ஓஹோ அதெல்லாம் கிடையாது, உச்சத்திலிருந்து நீட்சத்தை பார்க்கிறாரு. தனகாரகன் உச்சமாயிட்டு தனகாரகன் எந்த இடத்துல நீட்சமாகிறாரோ அந்த இடத்த பார்க்கிறார். இப்போவும் சொல்கிறேன், கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு 4 காசு பணம் வந்து சேர்ந்துடும். இது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணும், அம்பிட்டு தான் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணும். நாளைக்கு காலையில் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் தான் வட்டி கட்ட முடியும், இல்லை கடங்கான வந்து நின்றுடுவான் அப்படின்ற பயத்தில் விடிய இருந்தீங்கன்னா விடியறதுக்குள்ளார அந்த 10,000 ரூபாய் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும். கடனை கட்ட முடியாது, கடனுக்குண்டான வட்டியை கட்டிக்கிடலாம். அதாவது ருசிக்கு சோறு கிடையாது, பசிக்கு சோறு ஆச்சுங்களா? இந்த நேரம் என்னன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க, ருசிக்கு நம்ம சாப்பிட்ற இடத்துல நம்ம இல்லை, பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், பசிக்கு பஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் குரு பகவான் உருவாக்கி தரப்போகிறாரு. இதுதான் உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. இந்த சனியால் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இரும்பு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, எக்ஸ்போர்ட் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி, ஜவுளி தொழில், வியாபார தொழில் இது செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். இதுக்கு முன்னுக்கு இருந்ததை விட இப்போ பரவாயில்லையாக இருக்கும். சரியா? ஆக குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய பலன்கள் இதுதான். படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுமா? ஒரு 70% 80% வரைக்கும் பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச அளவுக்கு இது நல்ல நேரம் கிடையாதுங்க, அது முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 10வது மாதத்துக்கு மேற்கொண்டு, அதாவது அக்டோபர் மாதத்துக்கு மேற்கொண்டு உங்களுடைய சூழ்நிலை அப்படியே தலைகீழ் இருக்கும். இன்னும் பிரமாதமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அன்னைக்கு அந்த குரு பகவானுடைய அதிசாரத்துக்கு வரக்கூடிய பலனை வந்து நான் தனித்து ஒரு தொகுப்பாக கொடுக்குறேனுங்க. அதில் வந்து உங்களுடைய குரோத் என்னன்ற விவரம் சொல்கிறேனுங்க. அது அன்னைக்கு நடக்கக்கூடியது. இந்த ஒரு 4 மாத காலத்துக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது தானுங்க பலன், இதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது தசாபுத்தி நல்ல விதமாக இருந்தால், குரு பகவான் இருக்கிற இடம், வாங்கியிருக்கிற சாரம் ஏதாவது சாதகமாக இருந்தால் பலன் கொஞ்சம் மாறலாமே தவிர முழுமையாக மாறும்னெல்லாம் சொல்லிட முடியாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாட்ஸ்அப்பில் சாதகத்தை அனுப்பி வைங்க. வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை ஆன்லைன் மூலமாக விவரமாக விளக்கமாக சொல்கிறேன். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.